5 நிமிஷம் என்ன ஆயிடுது உனக்கு? கடை படத்துல நான் இப்ப கடை ஆரம்பிச்சிட்டியா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஓகே, பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இப்ப 9 போயிட்டு இருக்கு. ஆமா, இதுல நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் பாக்குறீங்களா? பிக் பாஸ் பாக்குறேன், ஆனா ஆர்வமா இல்ல. எனக்கு ஆர்வம் இல்ல. நிகழ்ச்சி பாக்குறேன், ஆர்வம் இல்ல. அதுல ஒண்ணும் நல்லாவே இல்லையா ப்ரோக்ராம். விஜய் சேதுபதியும் எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி பாக்குறாரு, முடியல. அடுத்தது அந்த திவாகர் பணம் பாருங்க, அது அவன் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாலும் சூப்பரா நானு சிவாஜியை மிஞ்சிருவேன், அவ்வளவு பெரிய ஆக்டர் நானு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்களா? திவாகர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கிறீங்களா? எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க வேற ஒண்ணுமே இல்லையா? அவருடைய சுய முயற்சியை யோசிக்கலாம். வார்த்தையில கொள்ளலாமா? வார்த்தை உண்மையில ஆக்டிங்ல கொண்டாந்து திறமை நீ காட்டுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லையே. அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. சிவாஜி மிஞ்சினவனான்னு சொல்லலாமா? சிவாஜி கிட்ட நீ ஒரு கடுகளை கூட போக முடியாது. சிவாஜி நடிச்சதுல ஒரு பாயிண்ட் உன்னால பண்ண முடியுமா? தெளிவாதான் இருக்காரு, ஏன் அப்படி நடந்துக்கிறாரு? அது மிகப்படுத்தி காட்டுறது. அவரை மிகப்படுத்தி காட்டிக்கிறாரு, அவரே தன்னை கூட்டிக்கிறாரு. அதுதான் அது. சரிங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அக்கா அக்கான்னு சொல்லி இருந்தான்ல, அது எஜ்ஜே என்ன பண்றான், கனி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறதும். அது திவாகர் இததான் குற்றச்சாட்டா சொன்னாரு. அதுக்கு விஜய் சேதுபதி ஐயோ இப்படிலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டாங்க. ஆனா இவரு மட்டும் அவர் செய்யறத சொல்லி காட்ட முடியாம முழிக்கிறாரு. ஆனா அது பாக்கிறதுக்கே ரொம்ப கன்றாபியா தான் இருக்கு. அக்கா தம்பி மாதிரியே தெரியல. அதுல ஒரு சிலர் சொல்றாங்க அப்படிலாம் இல்லங்க, அக்கா தம்பி தான் அன்பா இருக்காங்க. அக்கா தம்பி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. எங்க கட்டி பிடிக்கிறாங்க? நாங்களும் அக்கா தம்பி தங்கச்சிங்களோட தான் பிறந்தோம். அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடும். அக்கா மேல இப்படி கை யாராவது அக் பண்றதே வாய்ப்பு இல்ல. அது வாய்ப்பே இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அது சின்ன குழந்தையில பண்ணலாம், பெரியவங்க ஆன பிறகு அது அலோ பண்ண மாட்டாங்க. இது முரண்பாடுதான் டோட்டலா. ஆமா, இது தப்பான செயல். இதெல்லாம் ஏன் விஜய் டிவி கண்டிக்காம இருக்காங்க? கண்டிக்கலன்னு இல்ல, எபிசோடு ஓடணும். அடுத்தது அந்த இந்த யங்ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் பார்த்து இதுல இம்ப்ரெஸ் ஆகணும், இப்படி எல்லாம் பண்ணும் பொழுதுன்னு அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. சரிங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். முதல்ல நம்ம பிக் பாஸ் சரியில்லைன்னு சொன்னோம் 9. இப்ப 50 நாள் கடந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேயா இருக்கா? இதுக்கப்புறமும் இன்னும் மோசமான லெவல் தான் போகுது. அது என்னங்க சொல்றீங்க? கன்றாவியா போகுது, கன்றாவியா இருக்கு. பாக்க பிடிக்கலையே, என்ன இருக்கு? நீங்க வேற விஜய் சேதுபதி அவர் ஒரு விதமா பேசுறாரு, உள்ள ஒரு விதமா ஆகுது. அப்புறம் அந்த பிக் பாஸ் சொல்றது இவங்க யாருமே கேட்கறது இல்ல. என்ன எப்படி போகுது? அது பார்க்கவே அருவருப்பா இருக்குது. அதுல கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே வெறுப்பாகுது. அதனால நாங்க டைவர்ஷன் பண்ணி செல்லணும்ன்றோம். மீதி பேர் பாக்குறவங்க பாக்குறாங்க. பிக் பாஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரோல் மாடலா சொல்லுங்க. பிக் பாஸ் எப்படி இருக்கணும்? பிக் பாஸ் எப்படி இருக்கணும்னா, அதுல ஒரு ஸ்டோரி இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரு கான்செப்ட் இருக்கணும், எதனா ஒண்ணு இருக்கணும். சும்மா ஒண்ணுமே இல்ல, நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னா அது செயற்கையா இருக்குது. அதனால அது ஏத்துக்க முடியல, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. வெறுப்பாவுது. ஆமா, வெறுப்பாவுது. ஓகே, இந்த பிக் பாஸ் நிறுத்தணும் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் எல்லாம் சர்ச்சை எல்லாம் பண்ணாரு. EVP ஃபிலிம் சிட்டி முன்னாடியே பெரிய போராட்டம் நடந்தது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் பண்ணது நல்லது சார். அவர் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்றாரு. நல்ல விஷயங்களா? இல்ல நல்ல, ஆமா, நல்ல விஷயம் தான் இது. அவர் பண்றாருன்னா அதை நிறுத்தி வேற எதுவும் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறாங்க, நிறுத்தணும். அது கோடி என்ன கோடி போடு, 10,000 கோடி கிட்ட போடு. ஆனா விஷயம் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த போறது வேஸ்ட். அவர் பண்ணது நல்லதுதான். அவர் பண்ண என்ன அழைப்பு கொடுத்தாலும் நானும் போய் நிப்பேன். நானும் ஒரு 10 பேரை கூட்டும் போவேன். பிக் பாஸ் நான் ரெடியா இருக்கேன். ஆமா, கண்டிப்பா. சரி.